ஹலோ ரிவான், இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்க பெஸ்ட் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் எல்ஜி டூயல் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 6-in-1 கன்வெர்ட்டபிள் கூலிங். இந்தியாவில் அதிக ஏசி சேல்ஸ் ஆன பிராண்டில் எல்ஜி டாப்பில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிள் இருக்குன்னா 0.8 டன், 1 டன், 1.5 டன், 2 டன் கெப்பாசிட்டியில் இருக்குது. இந்த எல்லா ஏசியோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஒரு அல்டிமேட்டான ஃபீச்சர் வந்து வீராட் மோடுங்க. இந்த வீராட் மோட் ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணும்போது உங்கள் ஏசி 110% ரன் ஆகும். அந்த 110% ரீச் பண்ணுறதை 28% ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணும். டர்போ கூலிங்கை விட ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தாங்க இந்த வீராட் மோட். நெக்ஸ்ட் இதில் டூயல் இன்வெர்டர் கம்ப்ரஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபங்க்ஷன் வந்து லோ பவர் கன்சம்ஷனில் மேக்ஸிமம் கூலிங்கை தர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் திங்க்யூ ஆப்னு ஒன்று இருக்குங்க, எல்ஜியோட ஓன் ஆப். அந்த ஆப் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏசி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்மார்ட் டைனசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்மார்ட் டைனசேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டி ஃபில்டர், ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த ஏசி ரூமில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ப்ரீத்திங்ஸ் வந்து கிடைக்கும். இதில் ஆட்டோ க்ளீன் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஏசியோட ஃபில்டரை ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏசி ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும். நம்ம எப்போ ஃபில்டரை வாஷ் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும். அப்போ நம்ம ஃபில்டர் எடுத்து வாஷ் பண்ணால் போதும். இந்த ஏர் கண்டிஷனரில் 4-way ஸ்விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப், டவுன், லெஃப்ட், ரைட் இந்த 4 டேரக்ஷனில் ஒர்க் ஆகுறதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் கூலிங் வந்து கிடைக்கும். நீங்கள் ஏசி பக்கத்தில் நிற்கும் போது உங்களுக்கு கூலிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதே கூலிங் நீங்கள் ரூம் கார்னரில் நிற்கும் போது உங்களுக்கு கூலிங் வந்து கிடைக்கும். கண்டென்சர் பற்றி பார்க்கும்போது 100% காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. காப்பர் கண்டென்சர் எது கொடுத்துருக்காங்கன்னா காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சியூம் பண்ணுவோம். காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம். ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க நம்ம ரூமை ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பர் கண்டென்சருக்கு ஒரு அடிஷனல் ப்ரொடெக்ஷனுக்காக ஓஷன் பிளாக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓஷன் பிளாக் கோட்டிங் கொடுத்ததுனால கண்டென்சரோட லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும். அவுட்டோர் யூனிட்டில் கோல்டு ஃபின் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவுட்டோர் யூனிட்டை வெளியே வைக்கும்போது மழைலாம் பெஞ்சா அது யூனிட் வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் ஏரில் இருக்க மாய்ச்சர்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க அவுட்டோர் யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபின் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் டயட் மோட்னா என்ன பார்க்கலாம். இந்த டயட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏசி வந்து 19% பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த டயட் மோட் ஆப்ஷன் வேறு எந்த ஏசிலுமே இல்லை, எல்ஜி இவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6-in-1 கன்வெர்ட்டபிளாக என்ன பார்க்கலாம். இந்த ஏசி நீங்கள் 6 டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம். 6-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நார்மல் மோடுங்க. இப்போ நீங்கள் ஏசியை நார்மல் மோடில் ரன் பண்ணுறதுக்கு 6-in-1 கன்வெர்ட்டபிளில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஏசி வந்து 100% ரன் ஆகும். இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆள் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அப்போ நீங்கள் 6-in-1 கன்வெர்ட்டபிளில் நீங்கள் 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து 40% ரன் ஆகும். 40% ரன் ஆச்சுன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் ஏசி ப்ரொடியூஸ் பண்ணும். ரிமைனிங் 60% பவர் வந்து சேவ் பண்ணுங்க. ஏஐ மோட் எப்படி எனபிள் பண்ணுறதுனா நீங்கள் 6-in-1 கன்வெர்ட்டபிளில் 5th ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏஐ மோட் வந்து ஆன் ஆகிடுங்க. இந்த ஏஐ மோட் எதுக்குன்னா நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்குமோ நம்மளை சென்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட் எடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக கூலிங்காக சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐ மோட ஒன்ஸ் நம்ம ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான கூலிங்கை ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். நம்ம ஸ்டார்டிங்கில் வீராட் மோட் ஒரு ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுனா 6-in-1 கன்வெர்ட்டபிளில் 6th ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா வீராட் மோட் ஆன் ஆகிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி பற்றி பார்க்கலாம். எல்ஜி ப்ராடக்ட்க்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. பிசிபிக்கு 5 years வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 years வாரண்டி அண்ட் 10 years பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கேஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பிராண்ட்ஸும் தரதில்ல. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும். ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷனர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட், நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த ஏசி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.